பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவன் உங்களை கிறிஸ்துவுக்குள் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தீர்களானால், அல்லது யோவான் 15ஆம் அதிகாரம் கடைசி 27வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், தேவன் நம்மை ஆதியிலே தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த நோக்கத்திற்கு தெரிந்து கொண்டார் என்பதை நாம் வேதத்தின்படி புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவுடன் நம் வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டு, நம்முடைய ஸ்தானங்களை உயர்த்தி கொண்டு, சம்பாத்தியங்களை நாம் அதிகப்படுத்தி கொண்டு, இந்த சமுதாயத்தின் மத்தியில் உயர்வாகவும் மேன்மையாகவும் வாழ்வதுதான் ஒரு நல்ல கிறிஸ்து ஜீவியம் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. வேதம் அதற்காக மட்டும் எழுதப்படவில்லை. வேதம் நம்மை கிறிஸ்துவின் சாயலாய் இருக்க, பிதாவின் தேவனுக்கு முன்பாக நாம் குற்றமற்றவர்களாய் நிற்க, ஆவிக்கேற்ற பலி செலுத்தக்கூடிய ஆசாரிய கூட்டங்களாய் நிற்க, அவருக்கு பரிசுத்த ஆலயமாக எழும்பி பிரகாசிக்க, இருளான இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நம்பி அதன் மூலம் பாவ மன்னிப்பை அடைந்து இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானை விட்டு தேவனிடத்திற்கும் வரும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். அதில் அதிகப்படியான கவனத்தை நாம் செலுத்துவோமானால் நம்முடைய ஜீவியம் தேவன் நியமித்த அந்த பாதையில் செல்லும். உலகம் நியமிக்கின்ற வழியில் நாம் செல்வோமானால் ஒருவேளை அது உயர்வை போல் தெரியும், மேன்மை போல் தெரியும், வசதி வாய்ப்புகள் உள்ளது போல் தெரியும், எல்லாருக்கும் முன்பாக ஒரு தகுதி அடைந்தது போல் தெரியலாம். என்றால் அது தேவனுக்கு முன்பாக தகுதியாக முடியாது. தேவனை பற்றி கொண்ட வேத தாசர்கள் யாவரும் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை ஆராய்ந்து பார்த்து அதையும் நாம் பற்றி கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.